ஷேய் பார்வதி அம்மா பேசுகிற பாரத் மாதா தமிழ் கடவுள் புரிஞ்சுக்கோங்கடா. தமிழ் கடவுளை பார்க்கல, தமிழ் கடவுள் தமிழ் வார்த்தை கொடுத்த மானிட பிறவிகளுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தமிழ் வார்த்தை கொடுத்த கடவுள். பார்த்துக்கோ, இவர் தான் கடவுள். புரியுதா? அநியாயப்பட்டு ஆக மொத்தமாக மோசமாக ஓடாயிடா, ஓடாத கணக்குன்னு ஒப்படைக்கல அப்படின்னா நீ நாங்கள் கணக்கு போட போட சுண்டி எடுப்பார். கணக்கு கல்வி தமிழ் வார்த்தையில் எடுப்பார், கல்வியில் எடுப்பார். அப்படி சுண்டி எடுக்கல ஒரு செகண்டில் ஒரே பாயிண்டில் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதியை மொத்தமாக கூண்டோடு தூக்கிடுவார். புரியுதா? கல்வி கணக்கு அவர் கையில் இருக்குது. இப்போ அவர் தான் இப்போ கல்வி அவர் தான் எழுதணும். அவர் தான் இப்போ எழுதிக்கிட்டு இருக்காரா? வீட்டுக்குள்ளே உட்காந்து எழுதாராடா? கமுட்டா பேலை இல்லை, கமுட்டா பேலை அரசியல்வாதி, கமுட்டா பேலை பெண்ணு. அதுக்கு மேலே உழைப்பு இல்லாமல் அந்த கொடியை தூக்கி பேப்பரை வச்சு பூமி அசிங்கம் பண்ணுது, அகம்பாதம் பண்ணுது, சேட்டை பண்ணுது. முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா கணக்கு. கல்வி கடவுள் இவர் தான். பார்த்துக்கோ, கல்விக்குள்ள கடவுள் இவர் தான். இப்போ ஐயா நீதி நியாயத்தை திராசை வர பிடிக்கும். அது வேறு எத்தனை கணக்கில் உட்காந்து பிடிக்காரு. அநியாயப்பட்டு போகிறான். ஒவ்வொரு புயலும் ஆணும் பெண்ணும் பூரா உள்ள வழக்கறிஞர் கவர்மெண்ட் வேலைக்கிறோம்ல இன்னும் கணக்கு ஒப்படைக்காமல் இருக்கான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கவர்மெண்ட்டு லாயர் உள்ள கணக்கு நீ ஒப்படைக்கல அப்படின்னா உனக்கும் போட்ட கணக்கில் தமிழ் கல்வி கல்வி. ஏற்கனவே கைலாசத்தில் ஒருத்தன் கவர்மெண்ட் லாயர் மாட்டிக்கொண்டே தான் உட்காந்துருக்கான். குவை மாதிரி குத்த வச்சுருக்கான். ஏன்னா அவன் கருப்பு சேப்பு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நாங்கள் வீல் சேரில் பிடிச்சி நாற்காலி சேரில் ஆளுதம்னு இவன் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன், கவர்மெண்ட் வேலை கணக்கு உள்ள நீதிமன்றத்தில் வழக்காடுறவன் அவனு நாற்காலி சேரை பிடிச்சி தான் ஆட்டுதான். நங்குன்னு ஆட்டுதான். நீதிமன்றத்துக்கு காலையில் 8:30 மணிக்கு போய் உட்காந்து நாற்காலி சேரில் உட்காந்து நங்குன்னு இவனோட ஒரு 10 பேர் லாயரை கூட்டி அப்படியே முட்டு தான். எதுக்கு? காகித பேப்பர். உனக்கு நீ கல்வியால் போட்டாச்சு. இந்த கைலாசத்தில் நீ கல்வியால் சேட்டை பண்ணியிருக்க. புரியுதா? கல்வி அந்த கல்வியை இவர் தமிழ் கல்வியில் உள்ளே கொடுத்து தூக்கி ரிவிட் அடிச்சு விடுவார். ஒழுங்காக போங்கடா. எல்லா நீதிமன்றத்திலையும் கவர்மெண்ட் லாயர்லாம் கணக்கை போட்டார். ஒப்படைக்கலன்னு வச்சுக்கோ, உனக்கு அரசியல்வாதிக்கு எப்படி கணக்கோ அதே மாதிரி பூரா பல கோடி உள்ளவனுக்கு என்ன கணக்கோ உனக்கு இன்னைக்கு கணக்கு போட்டாச்சு. விளையாட்டுக்கு போடுதோம்னு நினச்சிக்கிட்டாடா பேனா பிடிச்சி எழுதாரு. கல்வி அவர் எழுதாரு. உன் எழுத்தில் நீயே மாட்டிடுவ. கவர்மெண்ட் லாயராக இருக்கையில அனைத்தும் இத்தனை 5 வருஷமாக நாற்காலி சேரை பிடிச்சி ஆட்டுத. அதிலே உள்ளே தூக்கி மலையில் மாட்டிடுவேன். நீயே மாட்டிடுவடா. உன்னை மாட்ட முடியாது நினைக்காத. லாயரை பூரா மாட்ட முடியாது நினைக்காத. கல்வி வார்த்தையில் கொடுத்துட்டாரு. கல்வியிலே உன்னை தூக்கிடுவார். அதையும் பார்த்துக்கோ. அமைதியாக போய்க்கோ. நீதிமன்றம் கோர்ட்டை அவமதிக்காத, கோர்ட்டாரை அவமதிக்காத. புரியா? அவமதிக்காத பூரா நீதாண்டா 100க்கு 100 பூரா பாலை இல்லை உட்கார்ந்துருக்காருலடா. அரியட்ட முட்டா பேகளா. ஒழுங்காக போங்கடா. பூரா வீல் சேரில் போய் உட்காருதான். கோர்ட்டாருக்கு முன்னாடி நாற்காலி இனிமேல் என்ன நாற்காலி சேரில் உட்கார வைக்கணும்ட்டார். இன்றைக்கி கோர்ட்டு கணக்கு போட்டார். ஏன்னா கல்வியால் நாசம் பண்ணி வச்சுருக்கா. உள்ளேருந்து வெளியே வரைக்கும் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பூரா நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதோ நோய் விட்டாருன்னா உன் வீட்டில் மல்லாக்க படுத்து கிடப்பா, குப்பரை படுப்பா. அப்படியே தொட்டு உன் பொண்டாட்டி உன் புள்ள பேரமத்தி இறக்கி நசுக்கி போடுவோம்ட்டார். கணக்கு ஓப்பனடா. முக்கால் சத்தியம் போட்டாச்சுரா. கல்வி டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கவர்மெண்ட் லாயர் பூரா இன்னைக்கு பூரா உள்ளே ஒப்படைச்சிரை. ஒப்படைக்கல கணக்கு அடிக்கல. தப்பா கணக்கு எல்லாம் வெளியே ஆட்டம் ஆடி இருக்கு. ஒயிர் கதையை முடிச்சிருவார். முக்கால் சத்தியம். கோர்ட்டாரை அவமதிக்காத. நீதிமன்றம் கோர்ட்டை அவமதிக்காத. நீதிமன்றம் என்னென்ன தெரியுமாடா? பாய்ப்பேல அசிங்கம் பண்ண பாய்ப்பேகளா. சோரை திங்கலாம் வேறு நேரத்தோட திக்கியடா. முக்கால் சத்தியம். ஆணும் பெண்ணும் காலையில் கூத்தடிக்க ஓடுது. லக்கடி ஓட்டத்தை பார்க்கணும். 4 வீலர் 2 வீலரை தூக்கிட்டு நீதிமன்றம் கோர்ட்டுக்கு அமைதியாக போங்கடா. போட்டாடுறா. கல்வி கணக்கு எழுதாரு. கல்வி உள்ள கணக்கு இப்போ இவர் பிடிச்சிட்டாரு. அவர் இந்த சேட்டியை கணக்கு எடுக்காரு. இப்போ கல்வியால் இந்த பேரை தூக்கி அடக்கட்டிடணுட்டார். முக்கால் சத்தியம்.